ஆந்திராவில் வால்வோ பஸ் எரிந்து 45 பேர் பலியான சோகம் மறைவதற்குள் அதே பாணியில் மற்றொரு வால்வோ பஸ் கர்நாடகாவில் எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரில் இருந்து மும்பைக்கு வால்வோ பேருந்து சென்று கொண்டிருந்தது. பெங்களூரைச் சேர்ந்த நேஷனல் டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த பேருந்து ஹவேரி டவுனில் குனிமெல்லி பாலம் அருகே வியாழன் அதிகாலை 3:30 மணிக்கு சென்று கொண்டிருந்த போது சாலையின் மைய தடுப்பில் மோதியது. இதில் டீசல் டேங்க் வெடித்து சிதறி தீப்பிடித்துக் கொண்டது. தீ மளமளவென பரவியதும் அவசர வழி மூலமாக பயணிகள் அனைவரும் கீழே குதிக்க துவங்கினர். பேருந்தில் இருந்த 52 பயணிகளில் 45 பேர் குதித்து தப்பிவிட ஒரு குழந்தை உட்பட 7 பயணிகள் உடல் கருகி இறந்தனர். உயிர் தப்பியவர்களில் 30 பயணிகளுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் ஹவேரி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி அன்று பெங்களூரிலிருந்து ஹைதராபாத் சென்ற வால்வோ பேருந்து மெஹபூப் நகர் அருகே சென்ற போது சாலை தடுப்பில் மோதியதில் டீசல் டேங்க் வெடித்து தீப்பற்றிக் கொண்டது. அதில் 45 பயணிகள் இறந்தனர். ஆந்திரா, கர்நாடகம் ஆகிய 2 இடங்களில் நடந்த வால்வோ பேருந்து தீப்பிடித்த சம்பவத்தால் சொகுசு பேருந்துகளின் வடிவமைப்பில் குளறுபடி இருப்பதை தோலுரித்து காட்டியுள்ளது.